ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி வெண்டைக்காவை வச்சு நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் செய்ய போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவும் எம்மியாக இருக்கும். இதில் போட்டிருக்கிற வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள ஒரு கீரல் கொடுத்து போட்டதால் எல்லா மசாலாவும் அதில் போய் அப்சர்வ் ஆகி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையும் இதுலேயே சேர்த்து செஞ்சதால் இந்த ப்ரோட்டீனும் உங்களுக்கு இது கூட கிடைக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காயில் பொரியல், வத்தக்குழம்பு, அதே மாதிரி புளிக்குழம்பு இது எல்லாமே செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் முறையில் செஞ்சு நம்ம அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டோம். இதில் எப்படி செய்கிறோன்ட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெண்டைக்காய் எடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிடணும். ஒரு 1/4 கிலோ இருக்கும் நான் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய். இந்த மாதிரி நடுவில் ஒரு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ளே நம்ம போடுற மசாலா எல்லாமே இதுக்குள்ளே அப்சர்வ் ஆகும். பாருங்கள், வெண்டைக்காய்க்கு நம்ம உள்ளே நல்லா க்ளீனாக இருக்கான்ட்டு கூட பார்த்துக்க முடியும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கடல மாவு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த வெண்டைக்காவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதுக்கு வதக்கலாம். வதக்கக்குள்ளே நல்லாவே அந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சாஃப்ட் ஆகிடும். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த எல்லா மசாலாவும் இப்போ அதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருந்து சிம் வரைக்கும் நீங்கள் வச்சு இதுக்கு நல்லா வறுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இது ஒரு 4 முட்டை இருக்கும். எடுத்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவிலேயே இந்த முட்டையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காத்துக்கிற மாதிரி சேர்த்துங்க. பாருங்கள், இப்போ இதுவும் இதில் வறுபட்டுடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் சின்னதாக 2 பட்டை, பிரியாணி இலை 2 எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். பொரியட்டும். இந்த வெங்காயத்துக்கு நல்லா நான் கிரேட்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யக்குள்ளே சீக்கிரமாகவே வறுபடும். இது ஒரு பெரிய வெங்காயத்தில் 1.5 வெங்காயம் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த கிரேவி டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது சிம்மில் வச்சு நல்லா இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் காத்துக்கிறப்ப மாதிரி சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள். சிம்லேயே வச்சு இதுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இதில் நான் சிக்கன் மசாலா போட போகிறேன். நீங்கள் அது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான்வெஜ் சுவையில் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மறக்காத போடுங்க. 1 டீஸ்பூன் இதில் நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்க முடியும். இது மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளிக்கு எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், இது மூடி வச்சு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதுக்கு வதக்கலாம். இந்த ஜாரில் தக்காளி நம்ம அரைச்சிருந்தோம். இதுலேயே தயிரும் சேர்த்துப்பா அரைச்சிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 முந்திரி பருப்புக்கு எடுத்திருந்தேன். இந்த மாதிரி நல்லாவே நான் பொடிச்சிக்கிட்டேன் மிக்சியில் போட்டு. இப்போ இந்த தயிரில் போட்டு நம்ம நல்லா இதுக்கு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். முழுசாக முந்திரி போட்டு அரைக்கக்குள்ளே அறுப்படாது. பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்து அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இது அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த தயிருக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த அடுப்புக்கு நம்ம 1 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் அடுப்புக்கு மறுபடியும். இல்லைனா தயிர் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பிரிஞ்சிடும். அதுக்கு தான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், இந்த தயிர் நம்ம போட்டோம் இல்லைங்களா, இதுவும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா ஷைனியாக இருக்குது பாருங்கள் கிரேவி. பாருங்கள், நம்ம வந்து வதக்கி எடுத்தோம் இல்லைங்களா, இந்த முட்டை அதே மாதிரி வந்து இந்த வெண்டைக்காய் எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் கிரேவியோட. நம்ம வதக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் வந்து கடல மாவு வந்து போட்டிருந்தோம். இந்த கடல மாவு உங்களுக்கு நல்லாவே வந்து இதுக்கு கொஞ்சம் கிரேவி வந்து திக்காகவே வந்து இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதனுடைய காரம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் சேர்த்துங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 100 ml இருக்கும். நான் தண்ணி வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். அதிகமாக வந்து போடாதீங்க. கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதே மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சுருந்தேன். நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கணும் இல்லைங்களா, அது வந்து 50% தான் அந்த டைமில் வெந்திருக்கும். மீதி இருக்கிறது இப்போ வந்து கிரேவியில் வேகுது. 1 டீஸ்பூன் இருக்கும் வெந்தய இலை. இது வந்து நல்லா காய வச்சு இருக்கிறதால நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து வெந்தய இலை 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இந்த கரம் மசாலா பவுட்ரு வந்து 3/4 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா பவுட்ரு வந்து போடக்குள்ளே உங்களுக்கு அந்த நான்வெஜ் சுவை வந்து நல்லாவே வந்து டாமினேட் பண்ணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ வந்து சூப்பராக வந்து ஒரு சைட் டிஷ் வந்து பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியாக வந்து நீங்கள் போட முடியும். எவ்வளோ தேவையோ அதிகமாக வந்து சேர்க்கணுன்ட்டு இல்லை. நம்ம எல்லாம் கீரல் கொடுத்ததால அந்த மசாலா எல்லாமே போயிட்டு நல்லாவே வந்து அந்த முட்டை அந்த வெண்டைக்காய் எல்லாமே உள்ளே போயிட்டு அப்சர்வ் ஆகும். இந்த வீடியோக்கு மேலே வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. தேவைன்னா பார்த்துங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தி, ரொட்டி, அதே மாதிரி வந்து தோசை எல்லாத்துக்கூடயும் வந்து சைட் டிஷ் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.